ஈதல், இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அதன் மூலம் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அந்த புகழை தவிர உயிருக்கு உறுதி தருவது வேறொன்றும் இல்லை. பேரவை விதி 110 கீழ் அறிக்கையை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதும் அவர்களுக்கு நல்வாழ்வளிப்பதும் மாநில அரசின் கடமை என்பதை உணர்ந்துள்ள எனது தலைமையிலான அரசு சமுதாயத்தில் ஓர் அங்கமாக மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரித்து சமுதாய வளர்ச்சியில் அவர்களை பங்கேற்கச் செய்து சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முனைப்புடன் எடுத்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கையோடு சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நடப்பாண்டில் பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. மாநிலத்தில் உள்ள அரசு சிறப்பு பள்ளிகளில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 23 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. புதுக்கோட்டையில் உள்ள காது கேளாதோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி 22 ஆண்டுகளாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 1 முதல் 8 வரையிலான வகுப்புகளில் 50 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு விடுதி மற்றும் வகுப்பறைகளுடன் கூடிய சொந்த கட்டிடம் 5414 சதுர அடி பரப்பளவில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, எனது தலைமையிலான அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 2013-14 நிதியாண்டில் 4900 ரூபாய் மதிப்புடைய மடக்கு சக்கர நாற்காலி மற்றும் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5410 ரூபாய் மதிப்புடைய சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட சக்கர நாற்காலி, 47,18,000 ரூபாய் செலவில் 911 மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சாதாரண மடக்கு சக்கர நாற்காலிகள் முதுகு தண்டு வடம் பாதிக்கப்பட்ட நபர்களின் சிறப்பு தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் இல்லை. தற்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதுகுத்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கக்கூடிய உதவி உபகரணங்கள் ஏதுமில்லை. எனவே முதுகுத்தண்டு வடம், நரம்பு உறை தேய்வு நோய் மற்றும் தண்டுவட குறைபாடு நோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு சக்கர நாற்காலி வழங்கப்படும். முதற்கட்டமாக ஒரு மாவட்டத்திற்கு 30 எண்ணிக்கையில் மொத்தம் தமிழ்நாட்டில் 960 நபர்களுக்கு 1,92,00,000 ரூபாய் செலவில் இவை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புறநானூற்று பாடல் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையிலும் உலகமே உள்ளங்கையில் என்னும் வகையிலும் விளங்கும் தகவல் தொழில்நுட்பவியல் துறையில் எனது தலைமையிலான அரசு பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதனை மேலும் வலுப்படுத்தும் விதமாக பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. அனைத்து மாநிலங்களிலும் உள்ள கிராம ஊராட்சிகளை ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக இணைத்து அரசின் சேவைகளை
இணையம் மூலமாக பொதுமக்கள் பெற்று பயன்பெறும் வகையில் பாரத் நெட் என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டம் தமிழகத்தில் தமிழ்நாடு அரசின் மூலமாகத்தான் செயல்படுத்தப்பட வேண்டும் என நான் வலியுறுத்தியதன் அடிப்படையில் மத்திய அரசு இத்திட்டத்தினை தமிழகத்தில் தமிழ்நாடு அரசே செயல்படுத்திட ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 12,524 கிராம ஊராட்சிகளும் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் இணைக்கப்பட்டு தமிழக அரசின் பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் தங்கள் கிராமங்களிலிருந்தே இணையம் மூலமாக பெற்று பயனடையும் வகையில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தினை 3000 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசின் பங்களிப்புடன் தமிழக அரசே செயல்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கென தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் என்ற ஒரு தனி அமைப்பு உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் 11/8/2014 அன்று தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலமாக அதிவேக அகண்ட அலைவரிசை சேவைகள் மற்றும் இதர இணையதள சேவைகள் வழங்கப்படும் என நான் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்திடமிருந்து தமிழ்நாடு முழுவதும் அகண்ட அலைவரிசை சேவைகள் மற்றும் இதர இணையதள சேவைகள் ஆகியவற்றை வழங்குவதற்கான உரிமத்தினை ISP லைசன்ஸ் பெற்றுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் அதிவேக அகண்ட அலைவரிசை சேவைகள் மற்றும் இதர இணையதள சேவைகள் ஆகியவற்றை வழங்குவதற்காக இந்திய ரெயில்டெல் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. முதற்கட்டமாக சுமார் 552 உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இச்சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் சேவை திறன் மற்றும் செயல்பாடு குறித்து அரசு கேபிள் டிவி நிறுவனம் மிக கவனமாக ஆய்வு செய்து வருகிறது. பாரத் நெட் மூலம் அனைத்து கிராம ஊராட்சிகளும் இணைக்கப்பட உள்ளதால் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் ஏற்கனவே பெற்றுள்ள இன்டர்நெட் சர்வீஸ் புரோவைடர் உரிமத்தினை பயன்படுத்தி இல்லந்தோறும் இணையம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அனைத்து இல்லங்களுக்கும் குறைந்த செலவில் தரமான இணைய இணைப்புகளை வழங்கிடும். மேலும் அதிவேக அகண்ட அலைவரிசை சேவைகள் மற்றும் இதர இணையதள சேவைகள் ஆகியவற்றுடன் சேர்த்து புதிதாக இணைய வழி தொலைக்காட்சி சேவைகளும் இன்டர்நெட் புரோட்டோகால் டெலிவிஷன் IPTV வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்று, பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய அடிப்படை தேவைகளை நன்குணர்ந்த எனது தலைமையிலான அரசு சேவை மையங்கள் வழியாக அவர்களுக்கு தேவையான சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மின் மாவட்ட சேவைகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அரசு சார்ந்த பிற சேவைகள் இம்மையங்கள் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் 2014ஆம் ஆண்டு பிப்ரவரியில் விரிவாக்கம் செய்து நான் துவக்கி வைத்தேன். தற்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் புதுவாழ்வு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கிராமப்புற ஏழ்மை குறைப்பு குழு, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம், தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஆகியவற்றின் மூலமாக அமைக்கப்பட்ட 10,034 சேவை மையங்கள் இயங்கி வருகின்றன. வருவாய்த்துறையின் மூலம் வழங்கப்படும் சான்றுகள்
ஓய்வூதியம் மற்றும் சமூக நலத்துறையின் சேவைகளான திருமண நிதி உதவி திட்டம் மற்றும் கல்வி உதவி சார்ந்த சேவைகள் உள்ளிட்ட 36 சேவைகள் இம்மையங்களின் மூலம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட பின் இதுவரை சுமார் 70 லட்சம் பயனாளிகள் பயன் பெற்றுள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் பேருவகையும் அடைகிறேன். இரண்டாயிரத்தி 15-16 ஆண்டில் சேவை மையங்கள் மூலம் தற்போது அரசு துறைகளால் வழங்கப்பட்டு வரும் சேவைகளுடன் கூடுதலாக மேலும் 300 சேவைகள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சேவை மையங்கள் மூலமாக இந்த கூடுதல் சேவைகளை வழங்கிட அரசுக்கு 10 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். மேற்கூறிய திட்டங்கள் மூலம் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன் பொதுமக்களை சென்றடைய வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடத்தி சரித்திரம் காணாத வெற்றி பெற்று நிர்ணயித்த இலக்கை விட 2.5 மடங்கு முதலீடுகளை ஈர்த்து நிகரில்லா வெற்றி பெற்று மாபெரும் புரட்சி செய்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பேரவையின் சார்பில் மனமார்ந்த மகிழ்ச்சியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர். ஏமாற்று வேலை என்று சொன்னவர்கள் மத்தியில் உலகமே தமிழகத்தை உற்று பார்க்கும் வகையில் உலக முதலீட்டாளர்களின் மாநாட்டை நடத்தி காட்டிய எங்களின் வெற்றி தலைவி 2,42,160 கோடி ரூபாய் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர்கள் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு வழிவகுத்து தந்த எங்களின் பாச தலைவி, வரலாற்று போற்றும் சரித்திர தலைவி, தலைமுறைகள் வாழ்த்தும் திட்டங்கள் தந்த தலைவி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி மாண்புமிகு அம்மா அவர்களிடத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் நான், மக்களுக்காக நான் என தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு நடந்து முடிந்த முதலீட்டாளர் மாநாட்டில் 2,42,160 கோடி ரூபாயை தமிழகத்தில் பல்வேறு தொழில் செய்வதற்கு வழிவகை செய்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்து வணங்கி கோடான கோடி நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறேன். அம்மா, இன்றைக்கு 2,40,000 கோடி என்பது தேசிய இலக்கையே தாண்டிவிட்ட ஒரு அவ்வளவு தொகையை தமிழகத்துக்கு தொழில் முதலீடாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். ஆக புரட்சி தலைவி அம்மாவுடைய இந்த நடவடிக்கைகளை சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் பாராட்டுகிறார்கள், இந்திய தொழிலதிபர்கள் பாராட்டுகிறார்கள், மத்திய அரசாங்கம் பாராட்டுகிறது, ஆட்சி நிர்வாகத்தில் அனுபவம் விட்டவர்கள் பாராட்டுகிறார்கள், அரசியல் வல்லுநர்கள், சமூக வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள் இவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாடு பாராட்டுகிறது, நாளைய தலைமுறையும் பாராட்டுகிறது. அதிலே ஒரு துளியாக நானும் நன்றியையும் பாராட்டும் தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். மாண்புமிகு தனியரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்து மக்களும் கணனி வழியாக உலகத்தோடு தொடர்பு, அரசோடு தொடர்பு, அரசினுடைய திட்டங்களை பெறுவதிலே தொடர்பு என்பதை ஐரோப்பிய மேற்குலக நாடுகளினுடைய மக்கள் பெற்றிருக்கிற வாய்ப்பை, வசதியை என் தாய் தமிழ் நம் நாட்டினுடைய கடைக்கோடி கிராம ஊராட்சி மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக அன்பு தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அறிவியல் திட்டம்தான் அந்த கணனி வழியாக 12,500க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை இணையத்தின் வழியாக இணைத்து
இன்று ஐரோப்பிய தேசத்திற்கு இணையான ஒரு அரசை தாய் தமிழ்நாட்டில் நிறுவிய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அந்த திட்டத்தின் வழியாக திட்டத்தை இன்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று மாற்றுத்திறனாளி பல்வேறு உடல் பாகங்களினுடைய செயல் திறன் இழப்பு நிலையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 3வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு 500 ரூபாய் இருந்த ஓய்வூதியத்தை 1000 ரூபாயாக சுதந்திரம் பெற்று 65 ஆண்டுகள் வெறும் 500 ரூபாய் பெற்று வந்த அந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய உதவித்தொகையை 1000 ரூபாயாக, இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1500 ரூபாயாக யாரும் கோரிக்கை வைக்காமலேயே உயர்த்தி தந்த மனிதநேயத்தோடு செயலாற்றிய உட்பட்ட முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று சிறப்பு சக்கர நாற்காலி 960 பயனாளிகளுக்கு 20,000 மதிப்புள்ள அந்த நவீன சக்கர நாற்காலியை யார் நாம் கேட்டோம்? சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சிகள் நாம் கேட்டோமா? கேட்காமலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நிலையில பெற்றவர்களுக்கு கூட அப்படி ஒரு நவீன கருவி இருக்கிறது, இருக்கை வசதி இருக்கிறது என்று தெரியாது. அப்படிப்பட்ட நலிந்த உடல் நலத்தில் கொண்டு இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் கூட அவன் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக ஒரு தாய் அல்ல, 1,00,000 தாய் அல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கான தாயாக விளங்குகிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று அறிவித்திருக்கிற இந்த திட்டத்தை உலகம் பின்பற்றுகிற திட்டமாக அதை நாம் வரவேற்கிறோம். அதுபோன்று சேவை மையத்தின் மூலமாக ஏற்கனவே நாம் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் அரசு அலுவலகங்களை நாடி சென்ற நிலை மாறி மக்கள் வசிப்பிடங்களிலெல்லாம் மையங்களின் வழியாக தன் விண்ணப்பத்தை பதிவு செய்து அதற்கு ஒப்புகையை பெற்று அதன் மூலமாக அரசினுடைய திட்டத்தை பெற்று உடனுக்குடன் அரசினுடைய சான்றாவணங்களை பெறுகின்ற வாய்ப்பை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசுதான் நிறைவேற்றியது. அப்படிப்பட்டு தொடர்ந்து துறையெல்லாம் செழித்து வளர நாளெல்லாம் திட்டங்களை தந்து வரலாற்று சிறப்புமிக்க உலகமே பின்பற்றுகிற நிர்வாக அரசியல் திட்டங்களை தினமும் தந்து வருகிற முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் உலகத்தினுடைய முதலீட்டாளர்களுக்கு தாய் நாடக தாய் தமிழ்நாட்டை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2020 இலக்கு வெறும் 1,00,000 கோடி இலக்கு என்று நிர்ணயித்து 2,42,160 கோடி ரூபாயை ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முதலீட்டாளர்களுடைய முதலீடுகளை செய்வதற்கு உகந்த நம்பிக்கைக்குரிய மாநிலம் நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா ஆளுகிற தாய் தமிழ் நாடுதான் என்பதனுடைய அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தது. சர்வதேச அளவில் உயர்ந்த வளர்ந்த நாடுகளில் கூட அவ்வளவு தரமாக அப்படி ஒரு மாநாட்டை திட்டமிட்டு நடத்த முடியாது. கடுகளவு கூட முடியளவு கூட பிழை இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்தினார்கள். வந்திருந்த மாநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாம் வியந்து பாராட்டினார்கள். நாடு பாராட்டியது, ஏடுகள் பாராட்டியது, நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் மகிழ்ந்து பாராட்டினார்கள். அந்த பாராட்டுகளினுடைய ஒரே சாதனை தலைவி, தமிழ்நாட்டினுடைய மக்களை உயிருக்கு உயிராய் நேசிக்கிற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த தமிழ் நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, அதன் மூலமாக 5 லட்சம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது, அதன் மூலமாக இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் தொழில்துறை முதலீடுகளை குவிப்பதற்கான வாய்ப்பை உலகளாவிய அளவிலே தொழில் முதலீட்டாளர்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொழில் முதலீட்டை ஈர்ப்பதிலே வரலாற்று சாதனையை செய்து தமிழக அரசியல் நிர்வாக வரலாற்றில் சாதனைக்கு மேல் சாதனையை செய்து உயர் சாதனைகளாக இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நடத்தினார்கள். அந்த மாநாட்டினுடைய நிறைவு விழாவிலே தாய் சிங்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எழுந்து நின்று கர்ச்சித்ததை வரலாறு. எதுக்காக? 2 லட்சம் கோடி முதலீட்டுகளை தந்த முதலீட்டாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அம்மா எழுந்து நின்று அவ்வளவு உணர்வாக மகிழ்வாக அந்த அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு செய்தார்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை உயிருக்கு உயிராக நேசிக்கிற தாய் தமிழ் நாட்டினுடைய மக்களினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து தொண்டாற்றுகிற புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்றைய தினம் 110 விதிகளிலே மக்களுக்கு தேவையான சிறந்த திட்டங்களை, கடைக்கோடி மனிதனுக்கு சென்று அடைகின்ற திட்டங்களை மாண்பு அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு குறை இருக்கக்கூடாது
என்று அவர்களே கருதும் வண்ணம் நல்ல திட்டங்களை, புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற, அது மட்டுமல்ல, புதுக்கோட்டை மாவட்டத்திலே அவர்கள் நடுநிலைப் பள்ளியாக இருந்த கட்டிடத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக, விடுதியும் கட்டுவதற்காக 1 கோடி ரூபாயை ஒதுக்கி திறப்பு செய்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் தண்டுவடத்திலே பாதிக்கப்பட்டு அவர்களால் ஏற்கனவே இருந்த கொடுக்கப்பட்ட அரசால் கொடுக்கப்படுகின்ற வண்டியில் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புதிய வடிவம் அமைக்கப்பட்டு அது 20,000 ரூபாயிலே மதிப்பிலே ஒரு அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்திற்கு 30 பேர் என்ற முறையிலே 960 பேருக்கு வழங்குகின்ற இந்த திட்டம் உண்மையிலேயே அந்த மக்களை தன் மக்களாக பார்க்கிறார்கள். அந்த மாற்றுத்திறனாளிய மக்களை உயர்த்தப்பட வேண்டும், இந்த சமுதாய ரீதியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த 110 விதியிலே. அதே போன்று அதான் மத்திய அரசால் பாரத் நெட் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை தமிழக அரசு தான் செயல்படுத்த முடியும், அதற்கு நீங்கள் எங்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடிதம் எழுதி அதை பெற்று தமிழக அரசால் இன்றைய தினம் 12,524 ஊராட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாயை இன்று தனி அமைப்பு செய்து அதை கொடுக்கின்ற பாக்கியத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் உற்பத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு கேபிள் டிவி அதிவேக அகண்ட அலைவரிசையை விரைவிலே கொண்டு வருவதற்கு, அதை உருவாக்கி தருவதற்கு இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். சாதாரண மக்கள் இன்று வருவாய்த்துறையில் சென்று அவருடைய சர்டிபிகேட் சான்றிதழ் பெறுவதற்காக சிரமப்பட்டுகின்ற காலத்தை மாற்றி இ சேவை மையங்களில் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள் சொன்னால், அதில் இப்பொழுது புதிதாக 300 சேவை மையங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால் உண்மையிலேயே அது பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. அதே நேரத்தில் தமிழகத்தில் கடந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதிகளில் செப்டம்பர் 9ஆம் தேதி தமிழகத்தில் உலகத்தில் இருக்கின்ற முதலீட்டாளர்களை தமிழகத்திற்கு வரவழைத்து அந்த தமிழகத்தினுடைய இலக்காக அவர்கள் நினைத்தது 1 லட்சம் கோடி. ஆனால் அந்த தமிழகத்தை இந்த தமிழகத்தில் வந்திருக்கின்ற 9 நாட்டினரும் இந்தியாவில் உள்ள தொழிலதிபர்களும் வந்து இன்றைய தினம் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்திற்கு இந்த முதலீடு செய்திருக்கிறார் சொன்னால் அதற்கு காரணம் தமிழகம் அமைதியான மாநிலமாக இருக்கிறது, தொழில் செய்வதற்கு இந்த மாநிலம் சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே இங்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் இங்கு முதலீட்டாளருக்கு வந்து முதலீடு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் நாங்கள் நீண்ட வருடங்களாக தென் மாவட்ட மக்களுடைய வளர்ச்சியை பாதுகாக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மாவிடம் கேட்டு வந்தோம். அந்த அடிப்படையில் தென் மாவட்டத்திற்கு இந்த இந்திய முதலீட்டில் இன்றைய தினம் வந்திருக்கின்ற 2.5 கோடியிலே 50% முதலீடு தென் மாவட்டங்களுக்கு என்று அறிவித்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. மாண்பு அம்மாவுடைய அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செய்திருப்பதற்கு உண்மையிலே வாழ்த்துக்களும் வரவேற்று வாழ்த்துக்கள் செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள். வினாயன் 241 மாண்புமிகு உறுப்பினர் அருண் சுப்பிரமணியன், மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே ஒரு உத்தரவினை வழங்கியிருக்கிறார்கள். எந்தெந்த பகுதியிலே குறைந்தழுத்த மின் விநியோகம் இருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் உடனடியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அந்த குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டும் என்று அம்மா அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதே போலத்தான் அது சென்னை பெருநகரம் வளர்ச்சி வருகின்ற அந்த சென்னை புறநகர் பகுதி, குறிப்பாக வில்லிவாக்கம் சுற்றியுள்ள பகுதிகள் இன்றைக்கு நாளுக்கு நாள் மென்பொருள் அதிகரித்து வருகிறது. மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போல அந்த தேவை அதிகரித்து வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நேரத்து தேவை அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் சில இடங்களிலே அந்த பற்றாக்குறை பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதிலே கருத்தில் கொண்டு அதற்கு வேண்டிய தமிழ்நாடு மின்சார வாரியம் அப்போது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த மின்மாற்றிகள் அமைப்பதால் மட்டும் கூடுதல் மின்மாற்றிகள் அமைப்பதன் மூலமாக இந்த தாழ்வழுத்த குறைந்தழுத்த மின்சாரத்தை பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்றால் புதிய மின்மாற்றிகளை அமைத்து அந்த பிரச்சனையை சரி செய்த குறைந்தழுத்த மின்சார பற்றாக்குறை பிரச்சனையை சரி செய்து விடலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த புதிய மின்மாற்றிகள் மட்டுமல்ல, மின் விநியோக மின்மாற்றிகள் மட்டுமல்ல, புதிய துணை மின் நிலையம் அமைத்துத்தான் அந்த பகுதியிலே சீரமைக்க வேண்டும் சொன்னாலும் அதையும் ஆய்வு செய்து மாண்பு உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று உடனே அதற்குரிய நடவடிக்கைகளை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு உறுதியாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வினாயன் 242
மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திக் தொண்டைமான் மாண்புமிகு வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த 4 வருடத்தில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் 366 உயர்கலங்கள் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் சொல்லுகின்ற அந்த ஊராட்சியில் ஏற்கனவே உலர்களம் உள்ளது. அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கீழமஞ்சக்கரை மற்றும் வடக்குப்பட்டி கிராமத்தில் உலர்களம் வேண்டும் என்று கேட்கின்றார். ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு தேவைப்படும் கருத்தில் கொண்டு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மேலான பார்வைக்கு எடுத்துச் சென்று நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை தொகுதி 14 விடுதி ஊராட்சி கீழே மஞ்சக்கரை மற்றும் வடக்குப்பட்டியில் உலர்களம் அமைக்க பரிசீலிக்கப்படும் என்று அறிவித்த சிகரத்துக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்தி காட்டி வரலாற்று சாதனை புரிந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் பொற்பாதம் பணிந்து நன்றிகளை தெரிவித்து அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி. விநாயகன் 243 மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் மாண்புமிகு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வளத்தி ஆவலூர்பேட்டை என்னும் மாவட்ட முக்கிய சாலை கிலோமீட்டர் 6 மேல்மலையில் உள்ளது. மேல்மலையில் இருந்து வளத்தி, தாதிக்குளம், சிறுதலைப்பூண்டி, மேல் செவலம்பாடி மற்றும் அவலூர்பேட்டை ஆகிய ஊர்களுக்கு சாலையில் செல்கின்றன. வளத்தி அவலூர்பேட்டை சாலை 16.40 கிலோமீட்டர் நீளமுள்ள மாவட்ட முக்கிய சாலையாகும். தற்போது இருவழிப்பாதையாக உள்ளது. மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு மாதம் 2 முறை பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் மற்றும் திருவிழா காலங்களில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் தருணங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இயகுணத்திலிருந்து கொடுங்கன்குப்பம் வரை சுமார் 10.50 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 7 மீட்டர் அகலத்தில் சுற்றுவட்ட பாதை அமைக்க 30 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த வேண்டியுள்ளது. மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று வருங்காலங்களில் அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப சுற்றுவட்ட சாலை அமைக்க அரசு ஆவணம் செய்யும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 244 மாண்புமிகு உறுப்பினர் பி. கதிரவன் மாண்புமிகு ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரை தெற்கு வட்டம் வளையம்பட்டி கிராமத்தில் ஒன்றும், அதேபோன்று புதுப்பட்டி கிராமத்தில் ஒன்றும், மங்களங்குடி கிராமத்தில் 2, பேரையூர் வட்டத்திலே துலுக்கச்சி நாயக்கனார் கிராமத்தில் ஒன்றுமாக 5 வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மதுரை மாவட்டத்திலே இயங்கி வருகிறது. அதிலே திண்டுக்கல் மாவட்டத்தில் வாசனை திரவியம், அதே போன்று சேலம் மாவட்டத்திலே எல்லாம் சிறப்போடு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தமட்டில் இங்கு மல்லிகைப்பூ 495 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 4338 மெட்ரிக் டன் அளவிற்கு விளைச்சல்கள் கிடைத்து வருகிறது. இதேபோன்று இதர பூக்கள் 282 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 1085 மெட்ரிக் டன் அளவிற்கு மட்டுமே விளைச்சல்கள் கிடைக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு குறைந்தபட்சமாக இத்தகைய தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு 8 மணி நேரங்கள் இயங்க வேண்டும் என்று சொன்னால் 4000 கிலோ மல்லிகைப்பூகள் கிடைக்கப்பட வேண்டும். எனவே இப்படி இந்த திரவியங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் இப்பொழுது 3 மாதங்கள் மாத்திரமே செயல்படுகிற வகையில் அந்த தொழிற்சாலைகள் இருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க தொழில் முனைவோர்கள் வருவார்களே ஆனால் பல்வேறு மானியங்கள் அம்மாவினுடைய அரசின் மூலமாக இங்கே அந்த முதலீட்டு மானியங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மதுரை மாவட்டத்திலே கூட நம்முடைய அம்மா அவர்களுடைய அரசு வந்ததற்கு பின்னால் 13வது ஆண்டில் இத்தகைய ஒரு தொழிற்சாலை அங்கே அமைக்கப்பட்ட முதலீட்டு மானியம் அங்கே 89,400 ரூபாயை முதலீட்டு மானியமாக அங்கே வழங்கியிருக்கிறார்கள்.
அந்த தொழிற்சாலை அங்கே சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தொழில் முனைவோர்கள் வருவார்களே ஆனால் அம்மாவின் அரசு அது குறித்து நல்ல மானியங்களை தந்து சிறப்படைவதற்கு வழிவகுக்கும் என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 245 மாண்புமிகு உறுப்பினர் லிங்கமுத்து மாண்புமிகு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்ட கேள்வி சத்துணவு கூடம் பழுதடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். அதற்கான அங்கன்வாடி மையத்தை பற்றி இப்போது கேள்வி கேட்டிருக்கிறார். பழுதடைந்திருக்கிற அந்த அங்கன்வாடி மையத்தை சரி செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் விருப்புரிமை நிதியிலே இருந்து பெற்று அந்த அங்கன்வாடி மையத்தை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 246 மாண்புமிகு உறுப்பினர் முத்துச்செல்வி மாண்புமிகு உணவு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் உள்ள பழமையான திருக்கோயில்களை கண்டறிந்து அவற்றை பழமை தொன்மை பாரம்பரியம் மாறாமல் புனரமைப்பதற்கு மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே தான் சங்கரன்கோயில் அருள்மிகு சங்கரநாராயணசாமி திருக்கோயிலில் உள்ள பழமையான ஓவியங்களை புதுப்பிக்க தொல்லியல் துறை வல்லுநர்கள் மூலம் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் 12/8/2015 அன்று தொல்லியல் துறை வல்லுநர்கள் மேற்படி மூலிகை ஓவியங்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பெறப்பட்ட ஆலோசனைகளின்படி இத்திருக்கோயிலின் பழமையான ஓவியங்களுக்கு தற்காலிக பலகை அதாவது பிளைவுட் அமைப்புகள் மூலம் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உரிய மதிப்பீடு பெறப்பட்டவுடன் ஓவியங்களை புதுப்பிக்கும் பணியினை தொடங்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முத்துச்செல்வி. சங்கரன்கோவில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அந்த பிள்ளையார் ரதத்தினை புதுப்பித்து தர வேண்டும், புதிய தேர் அமைத்து தர வேண்டும் என்பதனை ஏற்று 9 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து செய்து தரப்படும் என்று அறிவித்த அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் எங்கள் தொகுதி மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் கோடான கோடி நன்றி மலர்களை அவர்களின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். விநாயகன் 247 மாண்புமிகு உறுப்பினர் நாராயணன் மாண்புமிகு தொழில் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இட்ட மொழியிலிருந்து திசைமலை 9 கிலோமீட்டர் இருக்கின்றது. அங்கிருந்து தினந்தோறும் சென்னைக்கு நேரடி பஸ் இருக்கின்றது. இட்டமொழியிலிருந்து கிட்டத்தட்ட 4 பேர் 5 பேர் அளவுதான் அங்கே பயணிகள் வருகின்றார்கள் கணக்கெடுத்த வகையில். ஆக எதிர்காலத்தில் அதிகரிக்கும் வகையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும். இல்லை என்றாலும் கூட மாண்புமிகு அம்மாவனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று திசைமலையில் செல்கின்ற பஸ்ஸை உங்கள் வழியாக இட்டமொழி வழியாக செல்வதற்கு மாண்புமிகு அம்மாவனுடைய அனுமதியை பெற்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு சொல்கிறேன். மாண்புமிகு நாராயணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மாவின் கவனத்திற்கு கொண்டு சென்று கண்டிப்பாக அதை ஏற்பாடு செய்து தரப்படும் என்று சொன்ன அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய சமத்துவ மக்கள் கட்சி சார்பாகவும் எங்கள் தலைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கூறி அமர்கிறேன். விநாயகன் 248 மாண்புமிகு உறுப்பினர் மார்க்கண்டேயன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சட்டம் நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனநாயகத்தின் தூண்களில் முக்கிய தூணாக விளங்கிக் கொண்டிருக்கும் நீதித்துறை நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் புதிய நீதிமன்றங்களையும் நீதிமன்றங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளும் நீதிபதிகளுக்கு தேவையான குடியிருப்பு வசதிகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தாயுள்ளத்துடன் ஏற்படுத்தி தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொற்கால ஆட்சியில் நீதிமன்றத்துக்கான புதிய கட்டடங்கள், நீதிபதிகளுக்கான குடியிருப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மேம்படுத்தவும் இதுவரை 401,73 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சாதனை படைத்துள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்ட கோரிக்கை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திலிருந்து செயற்குறிப்பு வரும் பட்சத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கனிவான பார்வைக்கு எடுத்து செல்லப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 249 மாண்புமிகு உறுப்பினர் கே.பி. பரமசிவம் மாண்புமிகு கைத்தறி மற்றும் தொழில்நுட்ப துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியம் கேத்தனூர் பகுதியில் உள்ள நெசவாளர்கள் தற்பொழுது கோவில்வழி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம், கணபதிபாளையம் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் தந்தை பெரியார் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஆகிய சங்கங்களில் உறுப்பினர்களாக சேர்ந்து நெசவு செய்து வருகின்றார்கள் என்பதையும், மீண்டும் அவர்கள் கேத்தனூர் ஸ்ரீ ராமலிங்கா சௌடேஸ்வரி கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கமாக
கடந்த 10/10/1984 பதிவு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்தது. கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது 25/1/2007 அன்று அந்த சங்கம் சரிவர செயல்படாத காரணத்தினால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கலைக்கப்பட்டு விட்டது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தற்பொழுது மனு செய்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது துறை ரீதியாக ஆய்வு செய்து மாண்புமிகு அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு சென்று விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 250 மாண்புமிகு உறுப்பினர் சீனிவாசன், மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் 17 மாவட்டங்களில் ரூபாய் 4,05,00,000 ரூபாய் அளவில் அரசு மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கு உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சென்னையில் தலைமைச் செயலகத்தில் 50 லட்சம் அளவில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடம் அமைத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டையில் நவீன உடற்பயிற்சி கூடம் ஒன்று அமைப்பதற்கு உத்தரவிட்டு அங்கே சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியில் வேலூரில் தத்துவாச்சாரியில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க வருடந்தோறும் 7,89,000 அளவில் சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. மாவட்ட தலைநகர்களுக்கு அமைப்பதற்கு பின்பு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க பெரிய நகரங்களில் மாண்புமிகு அம்மா அவர்கள் உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 251 மாண்புமிகு உறுப்பினர் டெல்லி பாபு, மாண்புமிகு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா சித்தேரி மலையில் இயங்கி வரும் கலசப்பாடி அரசு பழங்குடியினர் உண்டு உரட நடுநிலைப்பள்ளியானது 12/11/1981 ஆண்டில் ஆரம்பிப் பள்ளியாக துவக்கப்பட்டு 20/8/2009 ஆண்டு நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது இந்த நடுநிலைப்பள்ளியில் 68 மாணவர்கள் 74 மாணவிகள் ஆக மொத்தம் 142 மாணவ மாணவியருடன் 2 இடைநிலை ஆசிரியர், 2 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஒரு தலைமை ஆசிரியர் பணியிடம் உள்ளன. இங்கு தற்போது 8ஆம் வகுப்பில் 8 மாணவர்கள் 13 மாணவிகள் ஆக மொத்தம் 21 மாணவ மாணவிகள் மட்டுமே கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். வரும் ஆண்டுகளில் மாணாக்கர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் இடவசதி, நிதி நிலைமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவசர பொது முக்கியத்துவமாக இந்த நிகழ்வினை குறித்து கவன ஈர்ப்பு மாண்புமிகு உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள் கீழ்காணும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் வடகாடு கிராமத்தில் அமைந்துள்ள பரப்பலாறு அணைக்கு பச்சைமலை, அரளிப்பாறை மற்றும் பாச்சூர் மலைப்பகுதியிலிருந்து பரப்பலாறு, கோமாளியாறு மற்றும் மாஞ்சோலையாறு ஆகிய ஆறுகளின் வழியாக தண்ணீர் வருகிறது. கடந்த 26 வருடங்களில் சராசரியாக ஆண்டுக்கு 665 மில்லியன் கன அடி என்ற அளவில் தண்ணீர் வரத்து உள்ளது. பரப்பலாறு அணையானது 81.08 மீட்டர் நீளம் கொண்ட கல் அணையாகும். அணையின் உயரம் 27.44 மீட்டர், அதாவது 90 அடி மற்றும் அணையின் கொள்ளளவு 197.95 மில்லியன் கன அடி ஆகும். இதன் மூலம் பாசன வசதி பெறும் ஆறு மற்றும் குளங்களின் மொத்த கொள்ளளவு 119.92 மில்லியன் கன அடி ஆகும். பருவமழை போதிய அளவிற்கு பெய்து அணைக்கு முழு கொள்ளளவு தண்ணீர் வரும் காலங்களில் அனைத்து குளங்களுக்கும் முழுமையான அளவிற்கு தண்ணீர் நிரப்பப்படும். பற்றாக்குறை காலங்களில் அணையில் உள்ள நீர் இருப்பினை பொறுத்து அனைத்து குளங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். இந்த நடைமுறை தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது. இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் 2024 ஏக்கரும், கரூர் மாவட்டத்தில் 299 ஏக்கரும் ஆக மொத்தம் 2323 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த 2014 ஆண்டு 19/10/2014, 20/10/2014 மற்றும் 21/10/2014 ஆகிய 3 நாட்கள் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக வெள்ள நீர் வாய்க்காலுக்குள் நுழைந்ததால் வாய்க்கால் கரைகள் பலத்த சேதமடைந்து வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டன. இப்பகுதியில் 3 நாட்களில் மட்டும் சுமார் 70 மில்லிமீட்டர் முதல் 200 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக பெருமாள்குளம் வரத்து வாய்க்கால், சத்திரப்பட்டி கருங்குளம் வரத்து வாய்க்கால், பழனி வாய்க்கால், பாப்பன் வாய்க்கால், பட்டிக்குளம் வாய்க்கால், கரிசல் குளம் செங்குளம் வாய்க்கால்,
பழனி பாப்பன்குளம் வாய்க்கால், பஞ்சந்தாங்கி வாய்க்கால் ஆகிய வாய்க்கால்களில் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்யும் பொருட்டு வெள்ள சேத நிதியிலிருந்து ரூபாய் 258 லட்சம் மதிப்பில் சேதமடைந்த இடங்களில் கால்வாய்கள் உடைப்புகள் சரி செய்யப்பட்டு ஆங்காங்கே வெள்ளம் வாய்க்காலுக்குள் நுழையாதவாறு பக்கவாட்டில் தடுப்புச் சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன. வரத்து வாய்க்கால்களின் வெள்ள தடுப்புச் சுவர் ஏற்கனவே ஏதும் இல்லாததால் பல இடங்களில் மலைச்சரிவிலிருந்து வரும் வெள்ள நீர் வாய்க்கால்களுக்குள் நுழைந்ததால் வாய்க்கால்களின் கரைகள் அடித்துச் செல்லப்பட்டன. இவ்விடங்களில் வாய்க்கால்களின் தண்ணீர் நுழையாமல் தடுக்கும் வண்ணமும் நீர் வீணாகாமல் இருக்கவும் பக்கவாட்டு சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன. எனவே தற்போது அனைத்து வரத்து வாய்க்கால்களும் நல்ல நிலையிலே உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் பரப்பலாறு நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் 6 ஏரிகளும் முறைசாரா பாசனத்தின் கீழ் 3 ஏரிகளும் உள்ளன. அதாவது பரப்பலாறு நீர்ப்பாசன திட்டத்தில் உள்ள ஏரிகள் முத்து பூபால சமுத்திரம், பெருமாள்குளம், சடையகுளம், செங்குளம், ராமசமுத்திரம் குளம், ஜவ்வாதுப்பட்டி பெரியகுளம். முறைசாரா ஏரிகளாக காவிரியம்மா பட்டி பெரியகுளம், நவகாணி குளம், கொல்லப்பட்டி குளம். மேற்கண்ட 9 குளங்களும் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் 2012-13 நிதியாண்டில் ரூபாய் 51.79 லட்சத்திற்கு மண்கரை பலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புனரமைக்கப்பட்டு விட்டன. பரப்பலாறு அணையை பொறுத்தவரையில் இவ்வணையில் படிந்துள்ள வண்டல் மண் படிவுகளை தூர்வார அரசாணை நிலை எண் 108 பொதுப்பணி துறை நாள் 15/5/2015 மூலம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் ரூபாய் 19.50 கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வணைப்பகுதி மத்திய அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றங்கள் அமைச்சகத்தால் சுற்றுச்சூழல் ரீதியாக பாதுகாக்கப்பட்ட பகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. அணையை தூர்வார தேவையான சுரங்க திட்ட அறிக்கை மைனிங் பிளான் தயாரிக்கப்பட்டு உரிய அனுமதி பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் தூர்வாருவதற்கு வாகனங்கள் அணைக்குள் செல்லும் வழித்தடங்கள் காப்பு காடுகள் வெளியே செல்வதால் வனத்துறையின் அனுமதி பெறும் பொருட்டு மத்திய சுற்றுச்சூழல் வன பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றங்கள் அமைச்சகத்திடம் ஏப்ரல் 2015 அனுமதி கோரப்பட்டு அதுவும் பரிசீலனையில் உள்ளது. மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வன பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றங்கள் அமைச்சகத்திடம் உரிய அனுமதி பெறப்பட்டவுடன் பரப்பலாறு அணையின் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வரத்து வாய்க்கால்களை காங்கிரீட் தளம் அமைக்கப்படுமா என்பதனை கேட்டார். தற்போது வருகின்ற நீரின் அளவை தாங்கக்கூடிய அளவுக்கு தேவையான இடங்களில் பக்கவாட்டு சுவர்கள் மிக உறுதியாக அங்கே அமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே தற்போது அந்த நிலை எழவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் தேவைப்படின் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மேலான கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஆய்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மானிய கோரிக்கை எண் 28 செய்தி மற்றும் விளம்பரம், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, மாண்புமிகு செய்தி மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்களின் இன்றைய பொழுதுபோக்கே எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை பார்த்து பார்த்து சிரித்து சிரித்து மகிழ்வதுதான். ஒரு கட்சியில் அப்பாவின் செல்வாக்கை மகனின் செல்வாக்கு மிஞ்சியது என்று காட்ட காசு கொடுத்து கருத்து கணிப்பை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் அண்ணனுக்கு அடிவேறு எரிகிறதாம், தம்பிக்கு உடம்பெல்லாம் உதறுகிறதாம், பெற்றவருக்கோ இனித்த இதயம் கசக்கிறதாம், பனித்த கண்கள் துடிக்கிறதாம். இன்னொரு கட்சியில் கணவன் பெரியாளா மனைவி பெரியாளா என்று அந்த கட்சியினரே கூடி கூடி பேசி பேசி சிரித்து கொண்டிருக்கிறார்களாம். காரணம், கணவன் பேச்சு கந்தல் காமெடியாக இருக்கிறதாம், மனைவியின் பேச்சோ மட்டி மசாலாக இருக்கிறதாம். மற்றொரு கட்சியிலோ கூட்டணி இல்லை என்பது பேருக்கு, இந்த உண்மை போக போக தெரியும் ஊருக்கு என்று நக்கலாக பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். இன்னொரு பக்கமோ எடைக்கு போட்டால் பேரிச்சம்பழம் கூட தேராத பழைய செம்பு பித்தளை செல்லாத காசுகளை சேர்த்து கொண்டு சிலர் கூட்டு பொருள் இயக்கம் நடத்துகிறார்களாம். மக்களால் ஒதுக்கி தள்ளப்பட்ட இவர்கள்தான் மக்கள் செல்வாக்கை மகுடமாக தரித்த, மக்கள் அன்பை மனமெல்லாம் நிறைத்த, மக்கள் ஆதரவை மலைபோல் குவித்த மாண்புமிகு அம்மா அவர்களை எதிர்க்கப் போகிறார்களாம். அப்படி எதிர்ப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை எதிர்வரும் 2016 சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் ஓட்டால் அடித்து ஓட ஓட விரட்டுவார்கள். தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் எதிர்க்கட்சிகளின் ஓட்டத்தை கண்டு மக்கள் ரசிக்கத்தான் போகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களின் லட்சியம் உயர்வானது.
அம்மா அவர்களின் செயல்பாடு உறுதியானது, அம்மா அவர்களின் ஆட்சி நிலையானது, அம்மா அவர்களின் வெற்றி முடிவானது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கே எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, வெற்றி 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 என்று கூறி எனது பதில் உரையை நிறைவு செய்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மேலான அனுமதியோடு துறையின் புதிய அறிவிப்புகளை தற்போது வெளியிடுகின்றேன். செய்தி மற்றும் விளம்பரத்துறை. அறிவிப்பு 1. எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் பகுதி நேர வகுப்புகள் சுயநிதி அடிப்படையில் தொடங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அறிவிப்பு 2. எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தால் தற்போது கற்பிக்கப்பட்டு வரும் திரை தொழில்நுட்பங்களுக்கான பட்டய படிப்புகள் இனி இளங்கலை திரைக்கலை பட்ட படிப்புகளாக மாற்றப்படும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அறிவிப்பு 3. திரைத்துறையில் அவ்வப்போது மாறி வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவ மாணவியர்களுக்காக நவீன துணை கருவிகள் வெளிமுகமை மூலம் ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் ஆண்டுதோறும் பெறுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அறிவிப்பு 4. தமிழரசு இதழ்கள் சிறப்பு வெளியீடுகளை ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் எண்மியப்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அறிவிப்பு 5. தமிழரசு அச்சகத்தில் வெளியிடப்படும் சிறப்பு வெளியீட்டு பணிகளுக்காக அதிக திறன் கொண்ட டிஜிட்டல் பிரிண்டர் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அறிவிப்பு 6. தியாகி வீர வாஞ்சிநாதன் அவர்களின் பிறந்தநாளான 17ஆம் நாளினை அரசு விழாவாக கொண்டாட தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அறிவிப்பு 7. திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த நாளான அக்டோபர் திங்கள் 4ஆம் நாளினை அரசு விழாவாக கொண்டாட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அறிவிப்பு 8. அரசு பொருட்காட்சி அரங்கங்கள் அமைக்க 2ஆம் கட்டமாக மின் பிரிவிற்கு பழுதடைந்த மின் கம்பங்களை மாற்றி 85 புதிய மின் கம்பங்கள் ரூபாய் 17.76 லட்சம் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அறிவிப்பு எழுதுவோர் லட்சத்துறை. அறிவிப்பு 1. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி எழுதுவோர் மற்றும் அச்சுத்துறையின் அலுவலகங்கள் மற்றும் அரசு கிளை அச்சகங்களில் தீத்தடுப்பு சாதனங்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் பொருத்தப்படும். அறிவிப்பு 2. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி தென் மாவட்ட அரசு அலுவலகங்களில் அச்சு பணிகளை விரைந்து முடித்திட மதுரை அரசு கிளை அச்சகத்தில் நவீன இருவண்ண வெப் ஆப்செட் இயந்திர ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். அறிவிப்பு 3. மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி அரசு அச்சகங்களில் அவசர பணிகளை உடனுக்குடன் செயலாக்கம் செய்திட இரவில் கண்விழித்து அயராது உழைத்திடும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு இரவு நேரப்படி ரூபாய் 25 ரூபாய் 50 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 4. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி எழுதுவோர் மற்றும் அச்சுத்துறையின் அச்சகங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் சலவைப்படி ரூபாய் 60 100 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 5. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி அரசு அச்சகங்களின் பணிகளை மேலும் சீராகவும் விரைவாகவும் மேற்கொள்ள அரசு அச்சகங்களின் உட்கட்டமைப்பு ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்தி மற்றும் விளம்பரம் குறித்த மானிய கோரிக்கை குறித்து 37 மாமன்ற உறுப்பினர்களும், எழுதுவோர் அச்சுத்துறை குறித்து 17 மாமன்ற உறுப்பினர்களும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை குறித்து 19 மாமன்ற உறுப்பினர்களும் வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளார்கள். அவற்றுக்கு போதுமான விளக்கங்களை என் பதிலுரையில் தெரிவித்திருப்பதாக கருதுகின்றேன். இருப்பினும் விடுபட்டு போன வெட்டு தீர்மானங்கள் மீது துறையினருடன் நான் ஆய்வு செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று கூடுமான வரையில் அவற்றை நிறைவேற்றும் என்று கூறி வெட்டு தீர்மானங்களை கொடுத்த உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம் தாய் தமிழகத்தை வலிவோடும் பொலிவோடும் வழிநடத்தி வருகின்ற கலங்கரை விளக்கு, கலங்கரை தீபம் நாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எவராலும் வெல்ல முடியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தீரம், படைப்பாற்றல், பன்முக திறமை,
வழிநடத்தும் தலைமை, மதிநுட்பம், மனித நேயம், நினைவாற்றல், நில்லாது சுழலும் உழைப்பு, இலக்கை நிர்ணயித்து விட்டால் வினாடியும் தாமிக்காத செயல் தொடக்கம், குறிக்கோளை குறித்து விட்டால் விடாப்பிடியாக செய்து காட்டுகின்ற தனித்தன்மை, நினைத்ததை முடிக்கின்ற நிர்ணயம், நினைத்ததை முரடிக்கின்ற நிர்ணயம், மகத்தான மக்கள் சக்தி, தாய்நாட்டின் மீது தளராத பற்று என்று பிறவி தலைவர்களுக்கே உரிய இலக்கணங்கள் எல்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கிற பேரறிவி தாயே, காலம் எப்போதும் நல்லவர்களுக்குத்தான் வெற்றியை உறுதியாக்கும். ஆம், இந்திய திருநாட்டின், இந்த தாய் திருநாட்டின் காலம் தந்த கொடையாக ஈகைக்கும் வாகைக்கும் இலக்கணமாய் வாழ்ந்து வருகின்ற தமிழிடம் காத்து நிற்கும் தமிழகுல சாமி நம் அம்மா அவர்களுக்கு இனி வருகின்ற காலமெல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. ஆம், அந்த வெற்றியை உறுதியாக்கிட, ஆம் அந்த வெற்றியை உறுதியாக்கிட தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்திட தயாராக இருக்கின்ற கோடிக்கணக்கான அம்மாவின் விசுவாசப்படை சிப்பாய்களில நானும் ஒருவன் என்ற பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் பணியாற்றி வருகின்ற இந்த வரலாற்று வாய்ப்பினை எனக்கு பிறவி பயனாக அருளாசி புரிந்திட்ட எங்களின் உயிரினும் மேலான தலைவிய அம்மா தங்களின் திருவடி பணிந்து 1000 கோடி நன்றிகளை காணிக்கையாக்கி என் பதிலுரையை நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் வழிகாட்டுதலுடன் இந்த ஆண்டிற்கான புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். அறிவிப்பு 1. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி பொதுமக்கள் நில ஆவணங்களை எளிதாக இணைய வழியில் பெற்றுக்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட நவீன வசதியுடன் அம்மா சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அக்சஸ் அண்ட் மேனேஜ் த்ரூ மொபைல் ஃப்ரம் எனிவேர் சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற இணைய வழி சேவை செயல்படுத்தப்படும். இப்புதிய மின் சேவையினை கைபேசி மென்பொருள் மூலமாக மொபைல் அப்ளிகேஷன் பதிவிறக்கம் செய்து அதில் புல எண்களை உள்ளீடு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட நிலத்தின் வகைப்பாடு மற்றும் அதன் பட்டா எண் விவரங்களை பார்வையிடலாம். இந்த மின் சேவையினை உபயோகப்படுத்தி பட்டா சிட்டா நகல்களை பதிவிறக்கம் செய்து அதில் உள்ள புதிய மின் குறியீட்டினை QR கோடு உபயோகித்து அதன் உண்மைத்தன்மையை கைபேசி வாயிலாக சோதித்து அறிந்து கொள்ளலாம். வட்ட அலுவலகங்களுக்கு சென்று அதனை உறுதிப்படுத்தி கையொப்பம் பெற தேவையில்லை. அறிவிப்பு 2. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆணையின்படி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கோட்டங்கள் மற்றும் வட்டங்களில் பணிபுரியும் கோட்டாட்சியர்கள், வட்டாட்சியர்கள், தனி வட்டாட்சியர்கள், சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர்களுக்கென மொத்தம் 133 சிம் கார்டுகள் வழங்கப்படும். இதற்காக ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 7.9 கோடி லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 3. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கு சிறப்பு சேமநல நிதியின் அரசின் பங்களிப்பு தொகையாக தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 5000 பிற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதை போன்று ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 4. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி வருவாய்த்துறையில் தற்போது நடைமுறையில் உள்ள வருவாய் நிலை ஆணைகள் உள்ளிட்ட பல முக்கியமான சட்ட புத்தகங்கள் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை மூலமாக புதியதாக அச்சிட்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், வருவாய் கோட்டாட்சியர்கள் மற்றும் அனைத்து வட்ட அலுவலகங்களுக்கும் வழங்கப்படும். அறிவிப்பு 5. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி தொலைநோக்கு திட்டம் 2023 அடிப்படையில் வருவாய்த்துறை கட்டடங்களில் சூரிய ஒளி மின்சக்தி அளிப்பதற்கும் வருவாய்த்துறை கட்டடங்கள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு தொடர்பான பணிகளை கண்காணித்து ஒருங்கிணைக்கவும் வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் உதவி ஆணையர் நிலையில் ஒரு புதிய பணியிடம் உருவாக்கப்படும். இதன் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 8.29 லட்சம் செலவினம் ஏற்படும். அறிவிப்பு 6. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி மணல் மற்றும் அரிசி கடத்தல், கேபிள் டிவி முறைகேடுகள் ஆகிய சட்டவிரோதமான செயல்களை தடுக்கும் போது சமூக விரோதிகளால் உயிரிழக்க நேரிடும் வருவாய்த்துறை அலுவலர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். அறிவிப்பு 7. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி வருவாய் உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் ஆகிய பணியிடங்களின் பெயர்கள் முறையே முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் என்று மாற்றி அமைக்கப்படும். அறிவிப்பு 8. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்திற்கு 25 கணினிகள், 20 அச்சுப்பொறி இயந்திரங்கள், ஒரு அதிநவீன அச்சுப்பொறி இயந்திரம் மற்றும் 3 ஒளிநகல் இயந்திரங்கள் ரூபாய் 20.2 லட்சம் செலவில் வழங்கப்படும். அறிவிப்பு 9. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி மாவட்டங்கள் வாரியாக அமைந்துள்ள அனைத்து வட்டங்களிலும் வழங்கப்பட்டு வருகின்ற சேவைகளை பெறுவதற்காக கொடுக்கப்படுகின்ற மனுக்களின் நிலை அறியவும் அம்மனுக்களுக்கு தீர்வு காணவும் மாநில அளவில் வலைதளம் அடிப்படையிலான மென்பொருள் ஒன்று அனைத்து வட்டங்களிலும் தொடங்கப்படும். அறிவிப்பு 10. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி தமிழ்நாடு குடும்ப நலிந்தோர் நிவாரண திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் பொருள் ஈட்டுவோர்
எவரானும் இறக்க நேரிட்டால் அக்குடும்பத்திற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிதியுதவித் தொகை ரூபாய் 10,000 ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆணையின்படி தமிழ்நாடு விபத்து நிவாரண திட்டத்தின் கீழ் சில குறிப்பிட்ட தொழிலில் ஈடுபடுவர்களின் குடும்பத்தில் பொருள் ஈட்டுவோர் எவரேனும் இறக்க நேரிட்டால் அக்குடும்பத்திற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிதி உதவித் தொகை ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 12. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆணையின்படி குறுவட்ட அலுவலர்கள் கணினிப்படுத்தப்பட்ட நில அளவை புலப்பட சுவடிகளையும் நில ஆவணங்களையும் எளிய முறையில் கணினி வழியே பராமரிக்கும் வகையில் மேலும் இணையதள வசதியுடனான பட்டா மாறுதல் பணிகளை விரைவுபடுத்தி மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் நோக்கில் எஞ்சியுள்ள 577 குறுவட்ட அலுவலர்களுக்கு மொத்தம் 1.45 கோடி செலவில மடிக்கணினிகள் வழங்கப்படும். அறிவிப்பு 13. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆணையின்படி தற்போது நில ஆவணங்களை இணையம் சார்ந்த மென்பொருளை கொண்டு இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் இத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவதால் அதன் திட்டப்பணிகளை நெருக்கமாக இணையம் வழியாக கண்காணிக்கவும் மற்றும் இயக்கத்திலிருந்து பெறப்படும் அறிவுரைகளை பெற்று உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளவும் செயல்படுத்தவும் ஏதுவாக நில அளவை பதிவேடுகள் துறையில் 50 உயர் அலுவலர்களுக்கு நவீன மடிக்கணினியும் இணைய தொடர்பு கொள்ள ஏதுவாக தரவு அட்டையும் டேட்டா கார்டு ரூபாய் 30 லட்சம் செலவில வழங்கப்படும். அறிவிப்பு 14. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆணையின்படி அனைத்து துறை உயர் அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட பயிற்சி வழங்க ஏதுவாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நில அளவை பயிற்சி நிலையம் சென்னையில் ரூபாய் 2.5 கோடி செலவில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு 15. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆணையின்படி திருச்சிராப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கூட்டு பட்டாவிலிருந்து தனிப்பட்டாவாக பிரிக்கும் சிறப்பு திட்டம் துவங்கி கடந்த நிதியாண்டில் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த சிறப்பு திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த நிதியாண்டில் காஞ்சிபுரம் மற்றும் விருதுநகர் ஆகிய 2 மாவட்டங்களில் துவங்கப்பட்டு சுமார் 1 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்படும். அறிவிப்பு 16. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆணையின்படி நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகத்தில் மாவட்ட அளவுகளில் நிலுவையில் உள்ள பல்வேறு சட்டப்பிரிவுகளின் மேல்முறையீடுகள் மற்றும் அது தொடர்பான நீதிமன்ற கோப்புகளின் மீது ஆலோசனை வழங்குவதற்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகத்திற்கு ஒரு சட்ட ஆலோசகர் பணியிடம் ஒன்று இந்த நிதியாண்டில் ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு ரூபாய் 6 லட்சம் செலவாகும். அறிவிப்பு 17. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆணையின்படி சென்னை மாநகரம் மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள 10 நகர்ப்புற நிலவரி உதவி ஆணையர் அலுவலகங்கள், கோயம்புத்தூர் நகர்ப்புற நிலவரி உதவி ஆணையர் அலுவலகம் மற்றும் ஆணையர் அலுவலகத்திற்கும் சேர்ந்து தலா ஒரு நவீன புகைப்பட நகல் எடுக்கும் கருவி என்ற அடிப்படையில் மொத்தம் 12 நவீன புகைப்பட நகல் எடுக்கும் கருவிகள் ரூபாய் 21.2 லட்சம் செலவில் புதிதாக வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வருவாய்த்துறையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை எண் 41 76 வெட்டு தீர்மானங்களையும் மானிய கோரிக்கை எண் 51 30 வெட்டு தீர்மானங்களையும் ஆக மொத்தம் 106 வெட்டு தீர்மானங்களை மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்துள்ளார்கள். உறுப்பினர்களின் வெட்டு தீர்மானங்களுக்கு என்னுடைய பதிலே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். வெட்டு தீர்மானங்களை மாண்புமிகு உறுப்பினர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு என்னுடைய பதிலுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூறப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு செய்தி மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.